சார், விஜய் அவர்கள் குறித்து நீங்க பேசிருக்கீங்க, சுற்றுப்பயணம் போறாங்கன்ட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு விஜய் அவர்களை நீங்க அழைப்பீங்களா, கொண்டு வருவீங்களா? அண்ணா இதுல ரெண்டு விஷயம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்ல இருந்து நான் சொல்றதுங்கன்னா, விஜய் அவர்களுடைய கருத்து முற்றிலும் மாறுபட்ட வேறு கருத்து. ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்ல அவங்க தனியா இருக்கிறாங்க. நான் முதல்ல இருந்து திரும்ப திரும்ப சொல்றது, விஜய் அவர்கள் அவங்க ஐடியாலஜி ஸ்டாண்ட்ல அவங்க போகட்டும், அவங்க களத்துக்கு போகட்டும், வேலையெல்லாம் செய்யட்டும், மக்கள்கிட்ட போகட்டும். நார்த் இந்தியா போனீங்கன்னா ஒரு வாசகத்தை பயன்படுத்துவாங்க, டெல்லி பகுத் தூர் அப்படிமா. லக்னோக்கெல்லாம் போனீங்கன்னா டெல்லி ரொம்ப தூரத்தில் தான் டெல்லி இருக்கு. ஏன் எனக்கு அவசரப்படுறேன்? எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்கு. எதையும் யாரும் பதற்றப்பட்டு அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதன்மை எதிரியா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அலையன்ஸ் காம்பினேஷன் எப்படி பாசிபிள் எனக்கு தெரியலங்கண்ணா. இது ஒரு வெளிப்படையான பேச்சா நீங்க பாத்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் எல்லா இடத்திலும் எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறத, புதுசா ஒருத்தவங்க வாங்க, வெளியே இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்றதை விட இருக்கிற என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்றதா நம்முடைய நோக்கமா இருக்கணும். மற்றபடி இன்னும் 2-3 மாதங்கள் மிக குரூஷியலான மந்த்ஸுங்கன்னா, களத்துல எல்லா தலைவர்களும் வர ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் தெரியும் எந்த பக்கம் போறாங்க, எந்த பக்கம் வர்றாங்க. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் தன்னுடைய பரப்புரை ஆரம்பிக்கல. ஏன்னா அவங்களுக்கு களத்துக்கு வருவாங்க. நாங்கள் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறோம், இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம் வருவாங்க. அதனால பொறுத்திருப்போம், பார்ப்போம்.